ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஸ்கேலப்ட் போட் நெக்கில் கீ ஹோல் வச்ச மாதிரி எப்படி வந்து பேட்டர்ன் வந்து டிராஃப்ட் பண்ணணும் நெக் லைனுக்கு கேன்வாஸ்லன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தது, எனக்கு ஸ்கேலப் நெக் மட்டும் தான் வர மாட்டேங்குது, மற்ற நெக்லாம் ஃபினிஷிங் நீட்டாக வந்துருதுன்ட்டு. ஸோ ஸ்கேலப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே லைனிங்கில் நம்ம ஸ்கேலப் இந்த பேட்டர்ன் வச்சு நான் வந்து அயன் பண்ணி வச்சுருக்கேன் லைனிங் ஃபேப்ரிக்கில் கேன்வாஸை. ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணி அந்த கர்வில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேன்வஸில் கரெக்டாக நீங்கள் வரையணும். ரெண்டாவது அதை ப்ராப்பராக வந்துட்டு பொறுமையாக அது மேலேயே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி எட்ஜஸ் வர அந்த ஒரு இடத்துலையும் ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணி நீடில் வந்து ஃபேப்ரிக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் டர்ன் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். ஸோ நான் ஃபுல்லாகவே இதே மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். ஸோ லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 0.3 ஆர் 0.25 மட்டும் ஸ்பேஸ் விட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. அந்த கீ ஹோல் டிசைனுமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நாச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது குட்டி குட்டியாக கட்ஸ். இது வந்து த்ரெட் மேலே படாமல், நம்ம ஸ்டிச் பண்ண த்ரெட் மேலே படாமல் அந்த வி மாதிரி ஷார்ப்பாக பாயிண்டடாக இருக்குல்ல, அங்கெல்லாம் கரெக்டாக எட்ஜ் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு ரீட்டெயின் ஆகும். கரெக்டாக அந்த ஷார்ப்பான ஒரு ஸ்கேலப் ஷேப். ஸோ இப்போ நான் வந்து டாப் ஸ்டிச் கொஞ்சோண்டு வந்து போட்டுக்கிறேன். ஃபுல்லாக நம்மளோட என்டையர் ஸ்கேலப்பில் நம்மளால் போட முடியாது. ஸோ கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம அயன் பண்ண போகிறோம். இதுதான் மெயினான ட்ரிக். ஸோ லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து பேக் சைடாக போட்டுட்டு மெயின் ஃபேப்ரிக்கை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி திருப்புங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஃபிங்கர்ஸ் வச்சோ ஆர்எல்ஸ் ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு இதை டர்ன் பண்ணலாம். டர்ன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டர்ன் ஆகாது. சின்ஸ் டாப் ஸ்டிச் இல்லாதனால நம்ம வந்து பொறுமையாக வந்து இந்த மாதிரி சீம் ரிப்பர் எதையாவது வச்சு நம்ம இந்த மாதிரி அந்த ஷேப் வந்து கொண்டு வந்துக்கலாம். இப்போ அயனிங் தான் மெயின். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத்துமே வந்து ப்ராப்பராக நல்லா ஹீட் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் லைவ் குர்தா ஒர்க் ஷாப் வந்து March 23 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாடி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுலேருந்து பேட்டர்ன் டிராஃப்டிங், கட்டிங், ஸ்டிச்சிங், கேல்குலேஷன்ஸ், மெயினாக ஃபார்முலா எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அண்ட் கம்ப்ளீட்டாக வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போது ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் இப்போவே கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம்.